வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்கட் சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன்ஸ். ரைட்டா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து நிறைய மாநிலத்தினுடைய காவல்துறை, அதுக்கப்புறம் வந்து இந்திய இராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அமைப்புகளால் வந்து மேற்கொள்ளப்பட்ட நிறைய வகையான ஆப்ரேஷன்ஸ். ரைட்டா? இதை பற்றி தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்குற எக்ஸாம்ஸில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது ஒன்று. ஸோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட 30+ ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அனைத்துக்குமே நம்மளுடைய ஷார்ட்கட் தான். ரைட்டா? ஷார்ட்கட் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது. அது போக இந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷன் வந்து எது பத்தின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். மற்றபடி எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ரைட்டா? ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, யூஎஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ யூஎஸ் வந்து ஈரான் மேல வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி நிலையங்கள் மீது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. சரியா? அதாவது ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான ஒரு ரகசிய ராணுவ தாக்குதல் தான் வந்து மிட் நைட் ஹேமர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ ஹேமர் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும்ல, ஹேமர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது சுத்தி நான் வந்து இப்படி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹேமர் வந்து போடுறேன், இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு, இந்த இதை பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஐ மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஐ மாதிரி இருக்கு. இது ஈரான். இது வந்து அப்படியே யூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. யூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ யுஎஸ்ஏ நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்போ யுஎஸ்ஏ. ஸோ அப்போ வந்து நான் வந்து மிட் நைட் ஹேமர் அப்படின்னா நான் வந்து ஹேமர்னா வந்து ஓகே நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரினா வந்து அது ஐ, அது வந்து ஈரானு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி இருக்குது, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து யுஎஸ்ஏ அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஆப்ரேஷன் இதுதான் வந்து என்னதுன்னா ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்றது. அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து. ஆப்ரேஷன் சிந்து. இந்த நல்லா தெரியும், இது சிந்தூர் கிடையாது. பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா மேற்கொண்ட அந்த ராணுவ தாக்குதல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிந்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து, இது சிந்து. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சனை, இப்பயும் பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. ரைட்டா? ஸோ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இருக்குல்ல, இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா வெளியேற்றுவதற்கான ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் சிந்து. ரைட்டா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஸோ சிந்து நம்ம நார்மலா சிந்து அப்படின்றத வந்து எதை வந்து சிந்துன்னு சொல்லுவாங்க, சிந்து நதியை சிந்துன்னு சொல்லுவாங்க. சிந்து நதி அதாவது ரிவர், சிந்து ரிவர். ரைட்டா? ஸோ அப்ப இங்க பாருங்க, சிந்து ஐ, ரிவர் ஐ. ஸோ அப்ப ஐ அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஈரான், அதே ஐனா இஸ்ரேல். சரியா? ஸோ அப்ப இது எப்படின்னு வச்சா ஐ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐ, இங்கேயுமே ஐ தான், இங்கேயுமே ஐ தான். ஓகே, ஸோ அப்ப ஈரானும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனைனால வந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து வெளியேற்றுவதற்கான ஒரு முன்முயற்சி தான் ஆபரேஷன் சிந்து. சரியா? சிந்துனா நதி, ரிவர், அப்ப எஸ் ஐ, அங்க ஆர் ஐ, ஐ ஈரான் இஸ்ரேல். அடுத்த ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் சிவா. ஆபரேஷன் சிவா இது என்ன, இந்த ஆபரேஷன் சிவா அப்படின்றது எந்த ஒரு இடத்துல மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வருஷம் நடக்கும் அந்த அமர்நாத் யாத்திரை இருக்கு தெரியுமா? ஸோ அப்ப அமர்நாத் யாத்திரை வந்து பாதுகாப்பாக நடத்துவதை வந்து உறுதி செய்வதற்காக இந்திய ராணுவத்தால் தொடங்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிவா. இந்த ஆபரேஷன் சிவாக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ அப்ப நம்ம சிவா அப்படின்றத கடவுள் சிவனா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சிவன். ஸோ சிவனை வழிபடும் ஒரு இடம் தான் வந்து அமர்நாத் யாத்திரை. சரியா? அமர்நாத் யாத்திரை. ரைட்டா? முடிஞ்சு போச்சு. சிவா, சிவன், யாத்திரை, அமர்நாத் யாத்திரை. ஸோ அப்ப அமர்நாத் யாத்திரை எங்க இருக்குது, அமர்நாத் யாத்திரைக்காக எங்க போவாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு.
அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது அனைவருக்குமே தெரியும், இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்ற தேவையில்லை, ஆபரேஷன் சிந்தூர். சரியா? ரீசெண்டா வந்து பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சரியான தக்க பதிலடி கொடுத்தது வந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக தான். ரைட்டா? ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர். ரைட்டா? இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? இதை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பஹல்கம் தீவிரவாத தாக்குதல் வந்து பாகிஸ்தான் வந்து நடத்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து தக்க பதிலடி கொடுத்தோம். எப்படின்னா அவங்க டோரை தட்டியே வந்து பதிலடி கொடுத்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவங்களுடைய டோரை தட்டியே, சரியா, டோரை தட்டியே நம்ம பதிலடி கொடுத்தோம் அப்படின்ட்டு. சரியா? இது எதற்காக அப்படின்னா பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்காக ஆபரேஷன் சிந்து. அதுக்கு அடுத்தது வந்து ஆபரேஷன் பன்யன் அல் மர்சூஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆபரேஷன் சிந்து பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்காக டோரை தட்டணும்ல, அப்போ டோரை தட்டினப்போ வந்து உள்ள இருந்த தீவிரவாதிகள் எல்லாமே வந்து பனியன் போட்டு இருந்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பன்யன். இது எதுக்காக நான் வந்து பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்காக வந்து நான் எது அதுக்காக அதையும் இதையும் லிங்க் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப இந்தியா வந்து சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடத்துச்சுல, அதற்கு ஒரு என்ன சொல்றது, அதற்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஆபரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் அப்படின்ற ஒன்று நடத்தினாங்க. சரியா? ஸோ இதுதான் பாகிஸ்தானுடைய மிலிட்டரி ரெஸ்பான்ஸ், ஆபரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் அப்படின்ற ஒரு தாக்குதல். ஸோ அப்ப ஆபரேஷன் சிந்து ஃபர்ஸ்ட் நடந்தது பஹல்கம் தீவிரவாத தாக்குதல். பஹல்கம் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியாவில் நடத்துச்சு. ஸோ அப்ப அதுக்காக வந்து இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. ஸோ ஆபரேஷன் சிந்தூருக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா திருப்பி பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுச்சு, ஆபரேஷன் பன்யன் அல் மர்சூஸ் அப்படின்ற ஒன்று நடத்தினாங்க. ரைட்டா? ஓகே. அடுத்த ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் கெல்லர். ஆபரேஷன் கெல்லர் இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை தான். எங்க நடந்துச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்துச்சு. யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இந்திய பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா கெல்லர். ஸோ கெல்லர் அப்படின்றத நம்ம கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கெல்லர் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஓகே, கெல்லர் கெல்லுனா கில்லு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கில் யாரை கில் பண்ணணும் அப்படின்னா டெரரிஸ்ட். சரியா? அதாவது பயங்கரவாதிகளை வந்து அவங்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டுறதுக்காக வந்து இந்திய பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் கெல்லர். கெல்லர்னா கெல்லுனா கில்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெல் அப்படின்னா கில் அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஆபரேஷன் கெல்லர் கே, காஷ்மீர் கே. ஓகே, எங்க நடந்துச்சு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது ஆபரேஷன் நாடேர். சரியா? ஆபரேஷன் நாடேர் இது எதற்காக நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து எங்க நடந்துச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் நடந்துச்சு. எதற்காக அப்படின்னா சேம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை தான் இதுவும். எங்கெல்லாம் நடந்துச்சு, அதாவது யாரெல்லாம் நடத்தினாங்கன்னா இந்தியன் ஆர்மி, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நாடேர் அப்படின்ற ஒரு ஏரியால நடத்தினதுனால ஆபரேஷன் நாடேர். ரைட்டா? ஆபரேஷன் நாடேர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஸோ நாடேர் அப்படின்றத நம்ம நடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நடு. இந்திய ராணுவம் வந்து நடு ரோட்ல இறங்கி வேலை செஞ்சாங்க. சரியா? எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நடு ரோட்ல இறங்கி வேலை செஞ்சாங்க. நடு ரோடு, அதான் நாடேர் அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரியா? ஸோ இது வந்து எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் நடத்தினாங்கன்னா இந்தியன் ஆர்மி, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் விவாக்கம் என்ன, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சரியா? சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கீழே வரக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா நாடேர் ஏரியாவில் வச்சு நடந்துச்சு. நாடேர். ரைட்டா? நாடேர் ஏரியா எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆபரேஷன் காகர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. சரியா? ஸோ பிளாக் ஃபாரஸ்ட், காகர், கருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு, காகர், பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ இது எதற்காக அப்படின்னா நக்சலைட்ஸ் எதிர்த்து. சரியா? நக்சலைட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்து சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானால நடத்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்றது நியூஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த ஏர் இந்தியா விமானம் வந்து கீழே விழுந்து உடஞ்சதுனால வந்து அந்த பிளாக் பாக்ஸை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றத பிளாக் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பிளாக் பாக்ஸ் அப்படின்ட்டு. சரியா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது இங்க
இது பாக்ஸ், இது நக்ஸ். பிளாக் பாக்ஸ், நக்ஸ். அப்ப பிளாக் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் பிளாக்னா பாக்ஸ் ஞாபகம் வச்சுன்னா, பாக்ஸ்னா நக்ஸ், நக்ஸ்னா நக்சலைட்ஸ். நக்சலைட்ஸ் எதிர்த்து தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தப்பட்டது. காகர் கருப்பு அப்படின்ற ஒரு ஆபரேஷன் வந்து நடத்தப்பட்டது. சரி, இப்போ நம்ம எப்படி இதை வந்து இது எங்க நடந்துச்சுன்றதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. டெல், அதாவது டெல்லுன்னா வந்து சொல்றது. சரியா, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிளாக் பாக்ஸ்ல வந்து என்ன சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிளாக் பாக்ஸ்ல என்னதான் இருந்துச்சு சொல்லுங்க, டெல்ன்ட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அப்ப எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இவருங்க பிளாக் ஃபாரஸ்ட். அப்ப காகர் கருப்பு. சரியா, இன்னொரு பேர் இருக்கு. அடுத்தது பிளாக் பாக்ஸ்னா வந்து நக்ஸ்னா நக்சலைட்ஸ் எதிர்த்து. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆச்சோம், இந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்ட்டு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டெல். சத்தீஸ்கர் தெலுங்கானால தான் இது நடந்துச்சு. அடுத்த ஆபரேஷன் வந்து ஆபரேஷன் ஷீல்டு. இது வந்து எதற்காக அப்படின்னா, நிறைய இயற்கை பேரழிவுகள் நடக்குதுல்ல, இயற்கை பேரழிவுகள். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கு தயாராக இருப்பதை வந்து மேம்படுத்துவதற்காக வந்து பல இந்திய மாநிலங்கள், ஒரு இடத்துல தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது, பல இந்திய மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஒரு பெரிய அளவிலான சிவில் பாதுகாப்பு மாதிரி பயிற்சி, அதுதான் வந்து ஆபரேஷன் ஷீல்டு. ரைட்டா? ஸோ ஷீல்டு இது வந்து நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஷீல்டுனா என்ன, ஒரு பாதுகாப்பு அமைக்கிறது. ஷீல்டுனா ஒரு பாதுகாப்பு அமைக்கிறது. இதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இவருங்க ஆபரேஷன் ஷீல்டு. ஸோ நம்ம வந்து அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஷீல்டு ஒன்று கொண்டு வரணும். ரைட்டா? ஒரு ஷீல்டு ஒன்று கொண்டு வரணும். அதுதான் ஆபரேஷன் ஷீல்டு. சரியா? ஆபரேஷன் ஷீல்டு. ஸோ அந்த அச்சுறுத்தல் எதன் மூலியமாக வரக்கூடிய அச்சுறுத்தலா இருக்கணும் அப்படின்னா, இயற்கை பேரழிவுகளால் வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல்கள். ஸோ அதுக்காக வந்து ஆபரேஷன் ஷீல்டு. அடுத்தது பாருங்க, ஆபரேஷன் ஸ்பைடர் வெப். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, உக்ரைன் வந்து ரஷ்யா மேல நடத்தின ஒரு ட்ரோன் அட்டாக். சரியா? உக்ரைன் ரஷ்யா மீது நடத்தப்பட்ட ஒரு ரகசிய ட்ரோன் தாக்குதல். ரைட்டா? அதுதான் வந்து ஆபரேஷன் ஸ்பைடர் வெப். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இவருங்க ஸ்பைடர் வெப். இப்போ ட்ரோன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்க. இப்போ வந்து இது வந்து ட்ரோன் அட்டாக் தான். ரைட்டா? ட்ரோன் அப்படின்றது வந்து இப்போ இந்த சைடு ஒரு மெயின் இது இருக்கும், திருப்பி அதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு ஒரு பறக்கிறதுக்கு வந்து இந்த சைடு இப்படி இருக்கும். ட்ரோன் தான் நார்மலா இந்த சைடு ஒரு ரெக்கை இருக்கும், இந்த சைடு ஒரு ரெக்கை, இந்த சைடு வந்து விங்ஸ், இந்த சைடு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரோன்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இவருங்க இது யூ இப்படி ஒன்று இருக்கு, இது இப்படி ஒன்று இருக்கு. ரைட்டா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. சரி, இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இந்த யூவை உக்ரைன் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த யூவை உக்ரைன் ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பி இந்த யூ உக்ரைன், திருப்பி இந்த ஒரு வளைவு, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரஷ்யா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ரஷ்யா ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரோனு, மேலே இப்படி ஒரு யூ, இப்படி ஒரு யூ, இது உக்ரைனு, இது ரஷ்யா. உக்ரைன் ரஷ்யா மீது, ஏன்னா ட்ரோன் அப்படின்றது ட்ரோன் தாக்குதல், மேலேருந்து கீழே வருது. ஸோ உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினது தான் ஸ்பைடர் வெப் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்தது ஆபரேஷன் ரைசிங் லயன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைசிங் லயன், LION, ஆபரேஷன் ரைசிங் லயன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்றது ஓகே. ஸோ இது வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல நடத்தினது. ரைட்டா? ஈரான் ஏர் டிஃபென்ஸ் செகண்ட் ஃபால் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஓகே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டை தான். ரைட்டா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க, இது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற ஒரு சண்டை. சரி, இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இதுல ரைசிங் லயன் இருக்கா, லயன், இந்த லயன் சிங்கம் அப்படின்றது வந்து ஓடி போச்சு, ரேன். சரியா? ரேன். அப்ப ரேன் அப்படின்னாலே வந்து ரேன் அப்படின்னா ஈரான். ஆட்டோமேட்டிக்கா ஈரான் அப்படின்னு வந்துட்டாலே வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இஸ்ரேலும் வரும். ஏன்னா ஈரானும் இஸ்ரேலும் பக்கத்துல தான், அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸோ அப்போ ஈரான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல். ஸோ ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை தான் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ஆப்ரேஷன் பிரம்மா. இது வந்து ஆப்ரேஷன் பிரம்மா. ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது வந்து மியான்மர் இப்ப 2025 வந்து மியான்மர்ல வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து வந்துச்சு. ஸோ அதற்காக வந்து இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேற்கொள்ளப்பட்ட பேரிடர் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் பெயர் தான் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா. ரைட்டா? ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது 2025 மியான்மர் எர்த்குவேக்குக்காக டிசாஸ்டர் ரிலீஃப் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இந்தியா நடத்துச்சு. ரைட்டா? அதுதான் வந்து ஆப்ரேஷன் பிரம்மா. இந்த ஆப்ரேஷன் பிரம்மாவை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா, பிரம்மானாலே வந்து நம்ம எப்படி ஒரு பேர் இருக்கு, பிரம்மபுத்ரா. பிரம்மானா பிரம்ம புத்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மபுத்திரா நதியில வந்து அடிக்கடி வந்து என்ன வரும்னா வெள்ளம் வரும், ஃப்ளட் வரும். அப்ப ஃப்ளட்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்னது, அது ஒரு பேரிடர் தான், டிசாஸ்டர். டிசாஸ்டர் ஒரு டிசாஸ்டர் தான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டர் தான் வந்து இந்த மியான்மர் நிலநடுக்கம். ரைட்டா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பிரம்மா பிரம்மா அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா மியான்மர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிரம்மபுத்திரா நதியில டிசாஸ்டர் வருது, அது மாதிரி ஒரு டிசாஸ்டர் தான் வந்து மியான்மர் நிலநடுக்கம். அடுத்தது, ஏன்னா மேக்சிமம் வந்து நம்ம பிரம்மா அப்படின்னாலே வந்து ஓகே, பிரம்மபுத்திரா, அதுக்கப்புறம் வந்து இயற்கை பேரிடர்னால அப்படின்ற மாதிரி நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆப்ஷன்ல வந்து ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது எது கூட தொடர்புடையது அப்படின்ட்டு தீவிரவாத தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிலநடுக்கத்தினால வந்து நம்ம உதவி செஞ்ச ஆப்ஷன் எல்லாமே வந்து வேற வேற விதமா இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நம்ம ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? அடுத்தது ஆப்ரேஷன் டிக்கா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் டிக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் டிக்கா அப்படின்றது என்னன்னா, இது இந்தியன் ஆர்மியினுடைய ஆப்ரேஷன், இந்திய ராணுவத்தினுடைய ஒரு ஆப்ரேஷன். எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வச்சு நடந்துச்சு. ரைட்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வச்சு நடந்துச்சு. சேம் இந்த ஆப்ரேஷன் டிக்காவுமே வந்து பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்த அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய ஒரு பகுதி தான் ஆப்ரேஷன் டிக்கா அப்படின்றது. சரி, இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் டிக்கால வந்து இந்திய ராணுவம் வந்து ஒரு 2 தீவிரவாதிகளை வந்து கொன்னாங்க. ரைட்டா? சரி, இப்போ ஆப்ரேஷன் டிக்கா அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, டிக் பண்ணி, சரியா, என்ன பண்ணாங்கன்னா டிக் பண்ணி அவங்க வந்து எலிமினேட்டட் 2 டெரரிஸ்ட், 2 டெரரிஸ்டை டிக் பண்ணி மார்க் பண்ணி வந்து அவங்க வந்து அந்த தீவிரவாதிகளை வந்து கொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ ஆப்ரேஷன் டிக்கா அப்படின்னா தீவிரவாதிகளை கொன்னது இந்திய ராணுவம். அடுத்தது ஆப்ரேஷன் பாம்பி பக்கெட். ஆப்ரேஷன் பாம்பி பக்கெட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, காட்டுத்தீ இருக்கு தெரியுமா, காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான முயற்சி தான் வந்து பாம்பி பக்கெட் அப்படின்றது. ரைட்டா? காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதற்கு தண்ணீர் அல்லது தீ தடுப்பு மருந்தை வந்து வழங்குவதற்காக ஹெலிகாப்டரில் இருந்து தொங்க விடப்பட்ட ஒரு சிறப்பு மடிக்கூடிய வாளி, சரியா, ஒரு மிகப்பெரிய வாளி வந்து பயன்படுத்துறாங்க ஹெலிகாப்டர்ல வச்சு. சரியா? ஸோ இது நம்ம ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பாம்பி பக்கெட். இந்த பாம்பி அப்படின்றத பேம்பு, அதாவது பம்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு பம்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பம்ப்ல தண்ணி எடுத்து பக்கெட்ல வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காட்டுத்தீயை அணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைத்து கொள்ளலாம். சரியா? ஸோ நார்மலாவே வந்து பார்த்துட்டீங்க, அப்ப பக்கெட், இங்க பக்கெட்டுன்னு இருக்கு. பக்கெட் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப எங்க அதிகமா இருக்கும்? காடு, உத்தரகாண்ட்ல. ஸோ அப்போ உத்தரகாண்ட்ல தான் இது நடந்துச்சு. ரைட்டா? உத்தரகாண்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க, ஆப்ரேஷன் பாம்பி பக்கெட் அப்படின்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் காவேரி. ஆப்ரேஷன் காவேரி இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு மீட்பு பணி தான். ஆப்ரேஷன் காவேரி அப்படின்றது ஒரு மீட்பு பணி. கடுமையான மோதல்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா அனுபவித்து வந்த சூடானில் இருந்து இந்திய குடிமக்களை வந்து வெளியேற்ற இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மீட்பு பணி தான் இது. சரியா? சூடான்ல வந்து நிறைய பிரச்சனை, சூடான் நாட்டுல வந்து நிறைய மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப சூடான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் காவேரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சம்மர் சீசன்லலாம் வந்து காவேரியினுடைய தண்ணி வந்து சூடா இருக்கும். சரியா? சூடா இருக்கும், அதுதான் சூடான். சரியா? காவேரியினுடைய அந்த தாத்து தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்கும், சூடான் அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கங்கா
இந்த ஆபரேஷன் கங்கா அப்படின்றது 2022 வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் நான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வந்து 2022 ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இந்த ரஷ்யால இருக்கக்கூடியவர்களையும் உக்ரைன்ல இருக்கக்கூடியவர்களையும் வந்து என்ன, சாரி சாரி, உக்ரைன்ல இருப்பவர்கள் மட்டும்தான். ஸோ உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம மீட்பதற்காக ஆபரேஷன் கங்கா அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தோம். ஆபரேஷன் கங்கா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, கன்கா அப்படின்னா கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கன். ஸோ இப்போ கன்னு அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டாக் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த அட்டாக் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள ஒரு அட்டாக். இதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா கன். இல்லைன்னா நம்ம கங்கா அப்படின்றத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, குரு ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கா, கங்கா குரு. சரியா, கங்கா குரு. ஸோ அப்போ ஜி அப்படின்றது ஆபரேஷன் கங்கா, யூன்றது உக்ரைன், ஆறுன்றது ரஷ்யா. சரியா, உக்ரைன் ரஷ்யா போர்னால வந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு பணி தான் வந்து ஆபரேஷன் கங்கா அப்படின்றது. ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்து ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜயை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்து, ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அஜய் அப்படின்றது வந்து நான் என்னன்ற சொல்லிடுறேன். ஆபரேஷன் அஜய் என்னன்னா சேம். ஸோ நிறைய நாட்டில் வந்து போர் போய்கிட்டு இருக்கு. அந்த போர் ஒரு ஒரு நாட்டில் போர் போய்கிட்டு இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக தான் இருக்கும். ஸோ ஆபரேஷன் அஜய் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. சரியா, அதாவது ஈரானு, இஸ்ரேலு, ஹமாஸ், ஜெருசலேம், பாலஸ்டைன், சிரியா, இந்த மாதிரி நிறைய நாடுகளில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு நிறைய பணி இருக்கும். ஸோ அதுல ஒண்ணுதான் ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய் அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கும் ஒரு 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 பிரிவினரான ஹமாஸ் பிரிவினர்களுக்கும் நடந்த சண்டையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியர்களை வந்து, அதாவது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு பணி தான் ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஹாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுறேன், ஹாய். ஹாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஹாய் அப்படின்றதுல ஹெச் ஹமாஸ், ஹமாஸ். இங்க பாருங்க, இஸ்ரேல். இங்க பாருங்க, ஹமாஸ். எஸ், இஸ் ரைட்டா, ஹமாஸ், ஹமாஸ், இஸ், ஹமாஸ். ஸோ ஹமாஸ், இஸ்ரேல். இங்கே ஏ, இந்த ஏ தான் வந்து ஆபரேஷன் அஜய். ஸோ ஏ தான் ஆபரேஷன் அஜய். ஸோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த சண்டையில வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு பணி தான் வந்து ஆபரேஷன் அஜய். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் அமானாத். ஆபரேஷன் அமானாத். ஆபரேஷன் அமானாத். இது வந்து இந்த அமானாத் அப்படின்றது வந்து ரயில்வே, சரியா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ரயில்வே பாதுகாப்பு படை வந்து நிறைய பயணிகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய பொருள் லக்கேஜ், அவங்க லக்கேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொலைச்சிருவாங்க. ஸோ அந்த தொலைஞ்சு போன பொருளை வந்து திரும்ப பெறுவதற்காக வந்து இந்திய ரயில்வே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே பாதுகாப்பு படை வந்து ஒரு முயற்சியை வந்து எடுத்துள்ளது. அதுதான் வந்து ஆபரேஷன் அமர்நாத். ஆபரேஷன் அமர்நாத் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பாருங்க. ஆபரேஷன் அமர்நாத். இது வந்து இப்போ வந்து என்னுடைய லக்கேஜ் காணா போயிடுச்சு. சரியா, இப்போ என்னுடைய லக்கேஜ் காணா போயிடுச்சு. போலீஸ் என்கிட்ட கேட்கறாங்க, ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, நீ தான் அந்த லக்கேஜை தவற விட்டியா அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஆமா நான் என்ன சொல்றேன்னா, ஆமா நான் தான், நான் நான் தான் நான் தான் நான் தான் தவற விட்டேன். நான் தான் தவற விட்டேன். யார் கேட்கறா என்கிட்டனா, ஆர்பிஎஃப். என்கிட்ட யார் கேட்கறாங்க, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ஆர்பிஎஃப் வந்து என்கிட்ட கேட்கறாங்க. நான் சொல்றேன் நான் தான் தவற விட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்றேன். சரியா. ஸோ இதான் ஆபரேஷன் அமர்நாத். ஆபரேஷன் அமர்நாத் அப்படின்ட்டு. ரைட்டா. அடுத்தது பாருங்க, ஆபரேஷன் தோஸ்த். ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்ட்டு. சரியா, இது வந்து ஓகே சேம். இது வந்து சிரியாவுக்கும் டர்க்கிக்கும் நடுவில் சண்டை. சிரியா நாட்டிற்கும் டர்க்கி நாட்டுக்கும் நடுவில் சண்டை நடந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்பதற்காக ஒரு பணி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு செகண்ட், ஆபரேஷன் தோஸ்த்.
ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்றது சண்டைனால கிடையாது. ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து சிரியாலையும் டர்க்கியையும் தாக்குச்சு. சரியா கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதனால வந்து இந்த இரண்டு நாடுகளுக்காக உதவுவதற்காக சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சரியா, அதாவது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தான் வந்து ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்றது. சரி சாரி சரியா. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் தோஸ்த் இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டா பாருங்க. ஸோ தோஸ்துனா வந்து நண்பன் சரியா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தோஸ்துன என் நண்பன் கிட்ட நான் சொல்றேன் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் சிரி, நீ கொஞ்சம் சிரி. நான் என்ன சொல்றேன்னா நம்ம தான் டர்க்கி சரியா, நம்ம தான் வந்து டர்க்கி அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வான்கோழி சரியா. சிரி கொஞ்சம் சிரி, நம்ம தான் டர்க்கி சாப்பிட போறோம்ல, நம்ம தான் டர்க்கி சாப்பிட போறோம்ல, அதனால கொஞ்சம் சிரி அப்படின்ட்டு நான் சொல்றேன் சரியா. ஸோ அப்போ சிரினா சிரியா, டர்க்கினா டர்க்கி நாடு, இந்த இரண்டு நாடுகள்லையும் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால வந்து இந்திய அரசாங்கம் உதவுனது தான் வந்து ஆபரேஷன் தோஸ்த். அதுக்கு அடுத்தது வந்து ஆபரேஷன் ஒலிவியா. இது பேர்லயே இருக்குது சரியா, ஒலிவியா அப்படின்றது பேர்லயே இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமஸான டேர்ட்டில் இருக்கு, அதுதான் வந்து ஆலிவ் ரெட்லி டேர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ரெட்லி டேர்ட்டில்ஸ். ஸோ அந்த ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நவம்பர்ல இருந்து மே வரைக்கும், அதாவது இப்போ போன வருஷம் நவம்பர் ஆரம்பிச்சுன்னா இப்போ இந்த வருஷம் மே வரைக்கும், நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே, இந்த ஒரு 4-5-6 மாசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து என்ன பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும். அது போக வந்து கூடு கட்டி முட்டை போடும். ஸோ அந்த முட்டை போடுறது வந்து மெயினா எங்க போடும் அப்படின்னா ஒடிஷா. மெயினா வந்து எங்க போடும் அப்படின்னா ஒடிஷால தான். ஸோ அதனால வந்து ஒடிஷாவினுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்திய கடலோர காவல் படையும் வந்து 2020 கொண்டு வந்தது தான் வந்து ஆபரேஷன் ஒலிவியா அப்படின்றது. ஒடிஷாவின் கடற்கரையில கொண்டு வந்தாங்க ரைட்டா. மெயினா எந்த 2 இடத்துல வந்து முட்டை போடும்னா தம்ரா ரிவர்னுடைய அந்த மவுத்துல, அதுக்கடுத்து ரிஷிகுலியா பீச்சில் தான் முட்டை போடும். சரி, இது எல்லாமே அந்த ஆமைகள் தான். ஒடிஷால வந்து போட்டோ எடுக்கப்பட்டது ஒடிஷா பீச். இதுதான் ஒடிஷா பீச். அந்த முட்டை போடுற சீசன்ல இப்படிதான் இருக்கும் அந்த ஒடிஷா பீச் ரைட்டா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஈஸி தான். ஒலிவியா ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் சரியா. ஒலிவியா ஆலிவ் ரைட்டா. எங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒடிஷாவினுடைய கடற்கரையோட சரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ்ல பார்ட் 1 சரியா. ஸோ இது வந்து பார்ட் 1. இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்கு, ஆப்ரேஷன் 2. சாரி அது வந்து பார்ட் 2. அதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா மீதி இன்னும் ஒரு 15 to 20 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் சரியா. அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க அதாவது ஆப்ரேஷன் பத்தி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.